வணக்கம். உங்க சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்க பட்டா எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அடுத்தது பட்டா மாத்தணும். கவலைப்படாதீங்க, நாங்க சொல்றோம். முதல்ல எவ்வளோ நாள் ஆகும்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு விதிப்படி பட்டா மாத்துறதுக்கு 30 நாள் ஆகும். சில சமயம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தா பின்னால் வரைக்கும் ஆகலாம். இப்போ எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். முதல் படி, நீங்க சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே பட்டா மாத்துறதுக்கான அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்க்கு போயிடும். தனியா அப்ளிகேஷன் போடணும் அவசியம் இல்லை. இரண்டாவது படி, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் நிலத்தோட விவரங்களை பார்த்து தாசில்தார்ட்ட பட்டா மாத்துறதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இது T நாளுக்குள்ள நடக்கணும். மூணாவது படி, உங்க புது பட்டாவை வாங்குறது. தமிழ்நாடு இ சர்வீஸ் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தாசில்தார் ஆபீஸ்ல போய் வாங்கிக்கலாம். ஆனா லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? சேல் டீல்ல ஏதாவது தப்பு இருந்தா, சொத்து சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் இருந்தா, இல்ல நிலத்தை சர்வே பண்ணுனா லேட் ஆகலாம். லேட் ஆச்சுன்னா தாசில்தார் ஆபீஸ விசாரிக்கலாம், இல்லன்னா RTI அப்ளிகேஷன் போடலாம். உங்க பட்டா ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா தமிழ்நாடு இ சர்வீஸ் வெப்சைட்ல பார்க்கலாம், இல்ல தாசில்தார் ஆபீஸ்லயோ இல்ல கிராம நிர்வாக அலுவலர்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா பட்டா மாத்துறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சில இருந்து EP நாளுக்குள் முடிஞ்சிடும். லேட் ஆச்சுன்னா உங்க ஏரியா ஆபீஸ்ல போய் விசாரிங்க. உங்க பட்டா உங்க பேருக்கு மாறிடுச்சான்னு கன்பாரம் பண்ணிக்கோங்க. அப்பதான் சொத்து உங்களுக்குன்னு உறுதியா சொல்ல முடியும்.